சாஹிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகமது சாஹிப். நாட்டில் பாஜக அரசு அமைந்த பிறகு, மோடி சர்க்கார் அமைந்த பிறகு இந்த 11 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற குளறுபடிகள். அதில் ஒன்று கல்வி காவிமயமாக்கப்படக்கூடிய விஷயம். என்சிஆர்டி என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அந்த இன்ஸ்டியூஷன் 1961 காங்கிரஸ் சர்க்காரால் உருவாக்கப்பட்டது. எதற்காக உருவாக்குனாங்க? ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரணும், சென்ட்ரலைஸ் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கணும், டெக்ஸ்ட் புக் ரிசர்ச்சுக்கான ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணணும், வெக்கேஷனல் கைடன்ஸ் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று பல துறைகள் சார்ந்த நிபுணர்களால் உருவாக்கப்பட்ட என்சிஆர்டி. அந்த என்சிஆர்டியில் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக 2024-25 பாடத்திட்டத்தில் நிறைய குளறுபடிகள். பாடநூல்களை உருவாக்கக்கூடிய அதிகாரம் படைத்த என்சிஆர்டியில் அரசியல் கண்ணோட்டத்தையும் வரலாற்று திருப்புகளை என்ன செஞ்சுருக்கிறது இந்த மோடி சர்க்கார், பாஜக ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. அது குறித்த காணொலி தான் அந்த காணொலி. என்ன பண்ணியிருக்குன்னா, பாடநூல்களை பிஜேபியுடைய சர்க்காரை போலக்கூடிய அரசியல் சாயம் பூசப்பட்ட பகுதிகளை நிறைய இடைச்செருகல் பண்ணியிருக்கிறாங்க. வாஜ்பாயை, சவர்கரை புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இடதுசாரி பார்வையில், உதாரணமாக லெனின் எப்படி புரட்சி பண்ணினார், அங்கே ரஷ்யாவுடைய புரட்சியே நடந்தது, இது போன்ற மார்க்சிய தத்துவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக முகலாயர்கள் வரலாறு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மன்னர்களாக இருப்பதால் அனைத்தையும் தூக்கிட்டாங்க. நீங்கள் அவுரங்கசீப்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கொள்ளையடித்தவங்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அவுரங்கசீப் அந்த அளவுக்கு நேர்மையாக திறமையாக ஆட்சி பண்ணவர், மிக ஒழுக்கமான ஒரு அரசராக இருந்தவர். அந்த புறம் வைக்காத ஒரே முகலாய மன்னர் அவுரங்கசீப். அவரை வேறு மாதிரி கொண்டு அவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட மன்னரையே செய்யணும், இடித்து தரமாட்டமாக்கி வேறு இடத்துல கொண்டு வைக்கணுங்கிற அளவுக்கு வெறி ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பாடநூலில் புகுத்தியிருக்கிறாங்க. இந்தியாவுக்காக பாடுபட்ட சமூக நீதி போராளிகள், குறிப்பாக தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய பேரெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. நவீன இந்தியா உருவாக்கிய சிற்பிகளுடைய வரலாற்றை மறைத்திருக்கிறார்கள். இப்போ நேருடைய வரலாறுலாம் இப்போ இல்லை. குறிப்பாக பிஜேபி இந்த லாஸ்ட் 11 வருஷத்தில் என்சிஆர்டியால் எழுதப்பட்ட புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு வரலாற்று புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, இந்துத்துவ பார்வை, முஸ்லீம்களுடைய மன்னர்களுடைய பேரை ஃபுல்லாக எடுக்கிறது, ஆர்எஸ்எஸ் உடைய பற்றிய பாடங்கள்லாம் அடிச்சுலாம் தடை செய்யப்பட்டது. உதாரணமாக காந்தியை கொன்றவர் கோச்சே ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவன், இப்படிப்பட்ட வாசகங்கள்லாம் இருக்கும்ல. இதுதானே உண்மை வரலாறு. அதுதானே அந்த வரலாற்று சம்பவத்தில் என்ன செய்கிறது, நீக்கிறது. இப்படிப்பட்ட வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. காந்தியுடைய கொலையோடு, தேசபிதா காந்தியுடைய கொலையோடு சவர்கருக்கு தொடர்பு இருக்கிறது என்று எழுதப்பட்ட பாடங்களெல்லாம் நீக்கியிருக்கிறாங்க. முகலாயர்களுடைய வரலாறே என்ன செஞ்சுட்டு நீக்கப்பட்டிருக்கு. குஜராத்துடைய கலவரம் நடந்ததை வரலாற்று ஆவணமாக பதியப்பட்டது. அந்த குஜராத்துடைய கலவரத்தை பற்றி அந்த சாப்டரே கிடையாது. சரியா? சிவிக்ஸில் கிடையாது, ஹிஸ்ட்ரியில் கிடையாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம், சயின்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்பந்தம் இல்லாத வானூர்தி அப்படிங்கிற மாதிரிலாம் புஷ்பக விமானம் இறங்குதுன்னா, இப்படி பகுத்தறிவுக்கு பொருத்தமில்லாத விஷயத்தை எல்லாம் குலக்கல்வி முறையெல்லாம் புகுத்துகிற மாதிரி அந்த பண்டைய புராணங்களில் இருக்கக்கூடிய கதைகளெல்லாம் சயின்ஸுன்னு புகுத்திருக்கிறாங்க. இப்படி கல்வி என்று சொல்லிவிட்டு அரசியல் சார்பான நிறைய வேலைகளை பார்த்துருக்குறாங்க. மொழிபெயர்ப்பே தவறாக இருக்குது. தமிழ் மொழிபெயர்ப்பை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. திருக்குறள் படிப்பார்ல மோடிஜி, பிரதமர் மோடி அவர்கள் திருக்குறள் படிப்பார்ல இங்கே தமிழ்நாட்டில் அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க தமிழில். அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து மதங்களுக்குமான ஒப்பீட்டளவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீக்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தலித்துகள், எஸ்சி எஸ்டி பிரிவில் உள்ள போற்றத்தக்க தலைவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அயோத்திதாச பண்டிதர் அப்படி இருப்பார், ரெட்டைமலை சீனிவாசன், இவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் இருக்கும்ல, இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா முழுக்க என்சிஆர்டி காவிமயமாக ஆக்கப்பட்டது. ரமிலா தார்பர்ங்கிற ஹிஸ்டாரியன், அவர் இதை ஃபுல்லாக ஆய்வு செய்து ஒரு தனி புத்தகமே விட்டுருக்கார். இது தப்பு,
அவர் பெரிய ரிசர்ச் தான் அவர் ரிசர்ச்சர் அவர் தவறு செய்திருக்கிறாங்க என்று சொல்லியிருக்காங்க. கஞ்சாலையா அவர் வந்து காஸ்ட் பேஸ் தலித் ரெப்ரசன்டேஷனுக்காக உள்ளவர். அவர் வந்து எப்படி தலித் தலைவர்கள் எஸ்சி எஸ்டி தலைவர்கள்லாம் வந்து எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அருந்ததி ராய் அவர் பொலிட்டிக்கலுடைய மேட்ரு, அவர் பாலிடிக்ஸில் வந்து என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி குஜராத்து கலவரத்தையெல்லாம் எப்படி மறைத்திருக்கிறார்கள், காந்தியடிகளை கொன்றது ஆர்எஸ்எஸ் தான் என்பதை எப்படி அவங்க வந்து நீக்கியிருக்காங்க முதல்ல அருந்ததி ராய் எழுதியிருக்கிறார். நிறைய ஹிஸ்டோரியன் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்லாம் வந்து இதை கண்டம் பண்ணியிருக்கிறாங்க. இது அமைதியாக நடந்திருக்கிறது, எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் அமைதியாக நடந்திருக்கிறது. குறிப்பாக 2-3 விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். தலித் அண்ட் ஆதிவாசி குரூப் ஹேஸ் கிரிட்டிசைஸ்ட் என்சிஆர்டி ஃபார் அண்டர் ரெப்ரசன்டேட்டிங் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி. தலித்துகளும் ஆதிவாசிகளும் ஒரு கொச்சப்படுத்தப்பட்ட கம்யூனிட்டி, அவர்கள் ஓரங்கொட்டப்பட்ட சமுதாயம், அவங்களாம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அப்படி ஒரு கீழ்த்தரமான வாசங்களை போட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. டெலிட்டட் சாப்டர்ஸ் ஆன் டெமோக்ரஸி, செக்குலரிசம், காஸ்ட் அப்ரஷன் அண்ட் கோல்டு வார், முகல் ஹிஸ்ட்ரி. மத சுதந்திரம் இருக்குமா, டெமோக்ரஸி இருக்குது பாருங்கள், டெமோக்ரஸிங்கிறதையே தூக்கியாச்சு, டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டுக்கிறதே தூக்கியாச்சு. செக்குலரிசம், மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற தேசம் தூக்கியாச்சு. சுதந்திர நாடு தூக்கியாச்சு. காஸ்ட் அப்ரஷன், வர்ணாசிரம கொள்கையில் வந்து சூத்திரர்கள் வந்து என்ன செய்வாங்க, பஞ்சமர்கள் சூத்திரர்கள் வந்து மேல் வர்க்கத்தால் வந்து எப்படி அப்ரஷன் பண்ணப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள் என்ப சப்ஜெக்ட்லாம் தூக்கிட்டாங்க. சம் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் ஹேவ் கண்டெய்ன்ட் ஃபேக்சுவல் எரர்ஸ், அவுடேட்டட் டேட்டா, சயின்டிஃபிக்கலி அன்வெரிஃபைட் கிளைம்ஸ். சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து சயின்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்ப்ரூவ்டு சயின்ஸ் எல்லாம் கொண்டு வைத்திருக்கிறார்கள். மித்திக்கல் டோன், புஷ்பக விமானம், அதெல்லாம் இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி, வேதிக் டைம்ஸு, வேத காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுலாம் சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா the textbooks are often written in complex academic language that rural or first generation learners find hard to understand. முதல் தர கிராமப்புறத்துலேருந்து வந்த ஒரு மாணவன் மாணவி வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தை படித்தா அவங்க புரியாத அளவுக்குள்ள வார்த்தைகள் அந்த வழியாக வாசகங்களெல்லாம் சேர்த்துருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏழை பாலைகள் கிராமத்து மக்கள் படித்து வரக்கூடாதுங்கிற ஒரு இது. நீங்கள் குறக்கழுவி படிச்சுட்டு போங்க, மாடு மேய்க்கிறியா நீ அப்பா மாடு மேய்க்கிறானா நீ மாடு மேய், உங்கள் அப்பா சாணி அள்ளுறதா நீ சாணி அள்ளு, இப்படிப்பட்ட குருகுல காலத்தில் நீங்கள் போயிடணும், உங்கள் அப்பா தச்சு வேலை செய்கிறாரா நீயும் தச்சு வேலை செய்ய, இப்படி தான் நீங்கள் இருக்கணும், நீ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் நீ செய்ய படிக்கக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் உயர்ந்த குலம், அது நூல் வேலை வந்து இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நீங்கள் அவங்களுக்கு தெரியாது, நாங்கள்லாம் வந்து ஸ்பெஷலாக படைக்கப்பட்டவங்க, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு ஸ்பெஷல் மூளை இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் மேல்குடி மக்கள் தான் படிக்கணும், அந்த நிலையில் எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்கிறது என்று நிறைய என்ன செய்கிறாங்க இது பற்றிய விஷயங்களை சொல்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற செய்திகள் வந்து ரொம்ப வரலாற்றை வந்து வெல்லும் எழுத்து வந்து யாரால் எழுதப்படுகிறது என்பது முக்கியம். வரலாறு வந்து வெற்றி பெறணும்னா அந்த எழுத்து யாரால் எழுதப்படுகிறது, அதில் வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான பயாஸ் இருக்கக்கூடாது, கூட்டல் கழித்தல் எதுவுமே. வரலாறு வந்து வரலாறாக இருக்க வேண்டும், அதில் எந்த விதமான சுயநலமாக அதில் இருக்கக்கூடாது. புத்தகங்களை போல் தோணி இந்த பாட புத்தகங்கள் மாணவர்களின் மனதை நிர்ணயிக்கிறது, அப்படிப்பட்டது தான் வந்து மாணவர்களை உருவாக்கக்கூடியது. அதனால்தான் நாம் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அப்படி இந்த காணொலியை வெளியிடுறோம். அரசியல் அணுகுமுறைக்கு எதிராக அறிவியலுக்கான பகுத்தறிவுக்கான கல்வி வேண்டுமானால் என்சிஆர்டி விமர்சனங்கள் கேட்கப்பட வேண்டும், செவத்தில் அடித்த பந்துமாய் வெளியே வரக்கூடாது. நாடாளுமன்றத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இந்தியா கூட்டணி கட்சியுடைய எம்பிக்கள் இதை எஸ்கேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, செவுடங்காதில் உள்ள சங்குமாக இருக்கிறது. எனவே கல்வி என்பது ஒரு வழிமுறை மட்டுமல்ல, இந்தியாவுடைய எதிர்காலம் என்பதை என்சிஆர்டி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாம் வந்து தெரியப்படுத்துகிறோம். இது போன்ற காணொலிகளை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இணைந்திருப்போம். நன்றி.